எதிர்க்கட்சிகளின் மேதின பேரணிகள் தொடர்பில் ஜனநாயக தேசிய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷகுமார் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். மிகவும் சிதைந்து போன வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ள எதிர்க்கட்சி குழுக்கள் தமது தலைவரை மைதானத்துக்கு அழைத்து வந்து அவரை சூழ்ந்து கொண்டு அவரை தொடுவதற்கும் போட்டியிடும் மேதின பேரணிகளை நாம் பார்த்தோம். அங்கு 25 அல்லது 30 பேரே இருந்தனர். அவர்கள் தலைவரை தொடவும் கட்டிப்பிடிக்கவும் செல்கிறார்கள். அந்த தலைவருக்கு ஏதோ மனநல பாதிப்பு இருந்திருக்க வேண்டும், அல்லது அதில் பங்கேற்ற மக்களுக்கு மனநல பாதிப்பு இருந்திருக்க வேண்டும். மொட்டு கட்சியினர் மேதினத்தை கொண்டாடாமல் அந்த சிரமத்தை மறைப்பதற்காக நாம் மதத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் முன்னுரிமை அளித்து போயா தினத்தில் மேதினத்தை கொண்டாடவில்லை என கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது மகாநாயக்க தேரர்கள் வேண்டாம் என கூறியும் தலதா மாளிகையை சுற்றியுள்ள பகுதியில் கார் பந்தயம் நடத்தினார்கள். இந்த நாட்டு தொழிலாளர்களின் ஊழியர் சேமலாப நிதியை திருடியவர்களுக்கு மே தினத்தை கொண்டாட முடியுமா? அந்த நிதிக்காக போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அடித்துக் கொன்றதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாட முடியுமா? தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்து அப்பாவி தொழிலாளர்களின் கண்களை குருடாக்கியவர்களுக்கு மே தினத்தை கொண்டாட முடியுமா? சம்பளத்தை உயர்த்தும் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு செல்ல முனைந்த இவர்களுக்கு மே தின கொண்டாட்டங்கள் அவசியமா? தற்போது ஐக்கிய தேசிய கட்சியை பற்றி பார்த்தால் கூட்டணி அமைக்க சென்று இன்று காணாமல் போயிருக்கிறார்கள். அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி. சஜித் பிரேமதாஸ் உரையாற்றும் போது மக்கள் எழுந்து செல்கிறார்கள். எனக்கு ஒன்று தோன்றுகிறது. கடந்த ஆண்டு மே தினத்தை நினைத்து பாருங்கள். தலவாக்கலையில் பொதுவாக எந்த ஒரு பேரணியும் தலைவர் தான் கடைசியாக பேசுவார். ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவசரமாக வந்து தனது உரையை நிகழ்த்திவிட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு மே தினத்தை ஏற்பாடு செய்த ஏனைய தலைவர்களும் செயலாளர்களும் பேசும்போது மக்கள் கலைந்து சென்றனர். ஒரு யூடியூப் அலைவரிசையில் சொல்லப்படும் முட்டாள்தனமான சில கதைகளை சொல்லவே அவர் அவ்வளவு பெரிய பேரணியை நடத்தினார். இதை தெரிந்து வைத்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இம்முறை மே தினத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு சரியான பதிலடியை கொடுத்தார்கள். அமைப்பாளர்களும் மற்றவர்களும் பேசி முடிக்கும் வரை மக்கள் இருந்தார்கள். இறுதியில் சஜித் பிரேமதாச பேச வாய்ப்பு வழங்கப்பட்டவுடனேயே மக்கள் எழுந்து செல்ல தொடங்கினார்கள். இன்று பிரதான எதிர்க்கட்சி இருக்கும் நிலைமை இதிலிருந்து மிகவும் தெளிவாக தெரிகின்றது.